நம்ம தன்னாசி தாத்தா சேகர் தாத்தாவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம். 2 பேருக்கும் சிங்கப்பூரில் இருக்கிற சுஜா மேடம் சுபாமா சார்பாக தான் உதவ போகிறோம். தாத்தாவுக்கு வந்து ஒத்த கால் இல்லை, இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு நடந்துகிட்ருக்காங்க. இவங்களுமே 2 காலுமே செயலிழந்து போச்சு. தாத்தாவை ஒரு 4-5 வருஷமாக நான் அந்த கோவில்லையே பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் சுபாமா சுஜாதா நாயர் மேம். வயிறு வலி இருமனா அவர் வந்து ரத்தம் வருது, அப்படி வரக்கூடாது டாக்டரை நம்ம வந்துட்டு பேசிட்டோம். ஆட்டோ அண்ணாட்டையும் பேசிட்டோம். ஆட்டோ அண்ணா கூட்டிகிட்டு போயிடுவாங்க தாத்தாவை. 2 தாத்தாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த தாத்தாவுக்கு வந்துட்டு வயிற்று வலி இருமல் அந்த மாதிரி வருது. அந்த தாத்தாவுக்கு யூரின் சுத்தமாக வர்றதில்லை. இந்த தாத்தாவுக்கு 2500, அந்த தாத்தாவுக்கு நம்ம 2500 கொடுத்து 5000 உதவ போகிறோம். மீதி இருக்க பேலன்ஸை இன்னொரு தாத்தாவுக்கு உதவ போகிறோம். ஹாஸ்பிட்டல் போய் இம்மீடியட்டாக அனுப்பிச்சி வச்சலாம். 2 பேரையும் ஒன்றா தான் நம்ம ஹாஸ்பிட்டலில் அனுப்ப போகிறோம். தன்னாசி தாத்தாவையும் சேகர் தாத்தாவையும் நம்ம ஒன்றா தான் அனுப்ப போகிறோம். கண்ணு பார்வையும் போயிடுச்சா தாத்தா? கண்ணு தெரியுது? அப்போ நான் நிற்கிறது மூஞ்சிலாம் தெரியல, தெரியுது. இது இப்போ நான் என்ன கலர் துணி போட்டிருக்கேன்? சிந்தாமணியா? இல்லைங்க தாத்தா, பச்சை அது. ஆமாம், கத்தரிப்பூ இல்லை, இது ப்ளூ. இது அந்த தெரியல. அடாடா அடாடா. சரி, இப்போ இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போயிருங்க 2 பேரும். நீங்களும் தன்னாசி தாத்தாவும் போயிருங்க, சரிங்களா? போய் பார்த்துட்டு வந்துட்டு நான் நாளைக்கு கோயிலுக்கு வருவேன். நாளைக்கு வரப்போ சொல்லுங்கள். தாத்தா, உங்களை பற்றி சொல்லுங்கள். நானும் உங்களை கோயிலில் ஒரு 3-4 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். இதே இடத்துல தான், இந்த வண்டியிலேயே தான் தாத்தா இருப்பாங்க. என்னாச்சுங்க தாத்தா உடம்புக்கு? 4 வருஷமா இங்கதான் கோயில் தரம் எடுத்துட்டு இருக்கிறோம்மா. இந்த தள்ளு வண்டியில தான் போயிட்டு வரணும்மா. பாத்ரூம் போறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்படுறோம்மா. நல்லா இருந்தா உடம்புல இப்போ அந்த வெயில் இந்த மாதிரிலாம் வந்தோன்னா ரொம்ப முடியாம போயிடுச்சு. தாத்தாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வயிற்று எரிச்சல், எதுவுமே தண்ணி கூட குடிக்க முடியல அப்படிங்கிறாரு. நம்ம கிட்ட வரும்போதெல்லாம் உதவி வேணுமா கேட்டுட்டே இருந்தாரு. அம்மாவோட உதவியும் மேடத்தோட உதவியும் தான் நம்ம கையில இருந்ததுனால இப்போ இம்மீடியட்டா வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சுற்றா மேடத்துக்கு சுபா மேடத்துக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. ஆமா தாத்தா, அவங்க தான் வெளிநாட்டுல இருந்து உதவி இருக்கிறாங்க உங்களோட மருத்துவ செலவுக்காக, சரிங்களா? அவங்க நல்லா இருக்கணும், நிறைய பேருக்கு செய்யற ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. அம்மா, நீங்க செய்யற உதவி நாங்கள் வாழ்க்கையில என்னைக்கும் மறக்க மாட்டோங்கம்மா. சாவரங்கன்னு நினைச்சிட்டே இருக்குங்கம்மா. அம்மா, சொந்த பந்தமெல்லாம் கைவிட்டு நீங்க கைவிட்டுறாதீங்கம்மா. உங்கள்கிட்ட கார் இருக்கிறாங்க, எல்லாம் பார்த்து உதவி பண்ணுங்க. கண்டிப்பா தாத்தா, நீங்க வந்து ஆஸ்பத்திரி செலவு போய் பாருங்க, போய் செக் பண்ணுங்க. செக் பண்ணாம நம்மளுக்கு எதுவுமே சொல்ல முடியாது. இப்ப நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிறது என்னென்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஆமா, ஸ்கேன் பார்த்துட்டு டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு டாக்டர் சொல்லுவாங்க எதனால உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாளைக்கு தர்மம் எடுத்தீங்கன்னா எவ்வளவு தாத்தா வருமா? இதுமா தர்மம் எடுத்துட்டு இருக்கிறோமா, ஒரு நாளைக்கு 50 ரூபாய்க்கு கிடைக்கும், 40 ரூபாய்க்கு கிடைக்கும், 30 ரூபாய்க்கு கிடைக்குமா. அதை வச்சு தானமா நாங்க சாப்பிடுறோம். கோயில கொடுக்கறத சாப்பிட்டுட்டு, கோயில கொடுக்கறது அன்னதானத்துக்கு வாங்கி சாப்பிட்டுட்டுங்க. உங்களாட்டு இருக்கிறீங்க அனுப்பிச்சாங்கன்னா எல்லாம் சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம்மா. சரி தாத்தா, சரி தாத்தா. நீங்க ஆட்டோ பிடிச்சு போயிருவீங்களா ஆஸ்பத்திரிக்கு? சரிங்களா? ஆட்டோ வந்து எங்க கோயில் பக்கத்துல தான் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. ஆமா, கூப்பிட்டா அதெல்லாம் வந்துருவாங்க. போயிட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து அல்சரா தான் இருக்குன்னு தோணுது, அதனால பார்ப்போம். சுஜா மேடம் சுபா மேடம்னு நல்லா இருங்கம்மா. நாளைக்கு நீங்க இருக்கணும், அப்பதான் எங்களாட்ட ஏழை வாழைக்கெல்லாம் நீங்க உதவும். தன்னாசிங்க கோயில்ல வந்து தர்மம் எடுத்துட்டு இருக்கு சாமி. கால் எப்படிங்க ஐயா போச்சு? சுகர்னால கால் எடுத்துட்டாங்க. இப்ப சுகர் எப்படி இருக்கு? இப்ப நார்மலாவே இருக்குங்கிறாங்க. அது நான் மாத்திரை சாப்பிடல சாமி. ஏங்க ஏங்க மாத்திரை மாத்திரை சாப்பிட்டு என்ன பண்ண போறாங்கன்னு சொந்த பந்தங்களா யாராவது இல்லைங்க. அண்ணன் தம்பி இருக்காங்க, கண்டுக்கிறது இல்ல. இந்த கால் எடுத்து கண்டுக்கிறது இல்ல. முதல்ல நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? நான் வந்து மோகன் தட்டில் ஆப்ரேட்டர் இருந்தேங்க. எங்க? மோகன் தட்டில் ஆப்ரேட்டர் இருக்கேன். சரி சரி. சுபா மேடமும் சுஜா மேடம். ஆமா, சிங்கப்பூர்ல இருந்து உதவி இருக்காங்கன்னா உதவி இருக்கிறாங்க. அந்த உதவியை தான் வந்துட்டு நம்ம இவங்களுக்கு தாத்தா பண்ண போறோம். யூரினரி இன்ஃபெக்ஷன் தான். ஒரு 4 or 3 days வந்து யூரின் வெளியில போறதே இல்லை. இமிடியேட்டா போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கட்டும். நம்ம கிட்ட உதவி கேட்டிருந்தாங்க. நம்ம சாப்பாடு கொடுக்க வரப்போ டெய்லியுமே பார்ப்போம். என்ன செய்யுங்க, நிறைய பேர் இருக்கிறதுனால பர்டிகுலரா எதுவும் இது பண்ணிட்டு கேட்க முடியறதில்ல. சுபாமா சுஜாதா மேடமோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 6500 rupees இருக்குது. மாதம் 50 வெள்ளி கொடுத்து உதவிட்டு இருக்காங்க. அது தேவை உள்ளவங்களுக்கு இந்த மாதம் பண்ணலான்னு. நம்ம இந்த தாத்தாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2500 rupees 2500 பண்ண போகிறோம்.
ஹாஸ்பிட்டல் இதுக்கு எல்லாமே சேர்த்து வந்துடும். சரி, சுஜா மேடம், சுபா மேடம் 2 பேரும் நீண்டாச்சும் நல்லா இருக்கு. ஆமா, ஏன்னா அவங்க நிறைய பேருக்கு உதவிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட உதவியை தான் இப்போ வந்து உங்களுக்கு மருத்துவ செலவுக்காக கொடுக்குறோம். தேங்க்யூ ஸோ மச் சுபாமா, தேங்க்யூ ஸோ மச் சுஜாதா நாயர் மேம். நீங்க சந்தோஷமா இருக்கணும். இவருக்கு வந்து இந்த கால் சுத்தமா இல்லை, பேலன்ஸே வந்து இந்த வண்டியில வச்சுதான் போறாரு. இவரால வந்துட்டு அது நடக்க முடியல, பாத்ரூம் போறது கூட கஷ்டமா இருக்கு. சரி, தவந்துட்டு, ஆமா நான் பார்த்துருக்கேன், தவந்துட்டு தான் போவாங்க. இப்போ ரொம்ப ஒரு எமர்ஜென்சியா வந்துட்டு நம்ம மெடிக்கல் உதவி தான் ஐயாவுக்கு வந்துட்டு நம்ம பண்ண வந்திருக்கிறோம். என்ன சொல்றது, அது ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் அது வந்துருச்சு. 4 டேஸாக வந்துட்டு யூரின் போகலை, மோஷன் போகலை. அப்படிங்கும்போது இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போய் நம்ம போய் செக் பண்ண வச்சலான்ட்டு தான் மேடமோட சார்பாக, அம்மாவோட சார்பாகவும் நம்ம வந்துட்டு 2500 rupees 2500 ரூபாய் கொடுத்து உதவ போகிறோம். எல்லாமே அரேஞ்ச் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா ஆட்டோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டா அவங்க போய் செக்அப்லாம் போய் பண்ணிடுவாங்க. இங்கே இருக்கிறனால வந்து நல்லபடியாக உதவி சாமி பிடிக்கிறீங்க. நீண்டாச்சும் நல்லா இருக்கு சாமி. ஆயா 2 பேர்த்துக்கும் சிங்கப்பூர்ல இருந்து எனக்கு உதவி பண்ண சாமியெல்லாம் நீண்டாச்சும் நல்லா இருக்கு. நன்றி சாமி. நன்றிங்க ஐயா. அமௌண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ அந்த மெடிக்கல் செலவு பாருங்க, நம்ம வீடியோ போடுவோம். போட்டுட்டு அப்புறமா அந்த சைக்கிள் யாராவது முன் வந்தாங்கன்னா உடனே கண்டிப்பா வாங்கி. சரிங்களா தாத்தா, பார்த்து போயிட்டு வாங்க 2 பேரும். நான் வரேன், கோயிலுக்கு வரப்போ என்னன்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிறேன். சரிங்களா? அம்மா சுஜா மேடத்துக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. எங்களை அப்படியே பார்த்துக்குதாயே. தாத்தாக்கும் பார்வையும் சுத்தமா இல்லைங்கிறாரு. நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கலர் கூட தாத்தாக்கும் தெரியல, மாற்றி சொல்றாரு. கண்டிப்பா அதையும் நம்ம செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, அப்புறமா நம்ம அதை பார்த்துக்கலாம். சரி, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. நான் வந்து இன்னும் ஒரு 4 வந்து என்ன டீட்டெயில்ஸ்னு வந்து விசாரிச்சுக்கிறேன். நம்ம மாரப்பன் தாத்தா பார்க்க வந்துட்டோம். இப்போதான் சாப்பிட்டு கை கழுவுறாங்க பாருங்களேன். அனைமே பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். காலை சாப்பாடை சாப்பிட்றாங்க. ஐயோ, மணி பார்த்தீங்கன்னா 12:30. தாத்தா வந்து கேன்சர் பேஷண்ட், கடைசி கட்டத்தில் இருக்கிறாங்க. தாத்தாவுக்கு வந்து ஹீமோ இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தாத்தாவுக்கும் சுபா மேடம், சுஜாதா மேடம் கேன்சர் வந்து கடைசி கட்டத்தில் இருக்கிறாரு. தாத்தாவுக்கு மெடிசனுக்காக தான் இப்போ உதவ வந்திருக்கோம். சுபா அம்மா சார்பாகவும் மிஸ்ஸஸ் சுஜாதா நாயர் மேம் சார்பாகவும் நம்ம உதவ வந்திருக்கோம். உடம்பு எப்படி இருக்கு? ஏன் சொல்றீங்க, எந்த நேரம் வேணாலும் உயிர் போறதுக்கு இருக்குதுங்க. அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டம் இருக்குதுங்க. ஆமாங்க, அந்த சளி போய் அந்த மூச்சு குழந்தைல அந்த உயிர் போற குழந்தைல அரைச்சாட்டாவே நான் முக்கியத்தை விட்டுட்டு இருக்கேன். இழப்பு பயங்கரமா, அது தம் கட்டிதான் நான் அந்த மூச்சு நான் போய் விட்டுறேன். 4th ஸ்டேஜ்ல தாத்தா இருக்கிறாங்க. ஆனா எந்த நேரம் வேணாலும் டக்கு நிக்கலாம். ஐயோ தாத்தா அப்படிலாம் சொல்லாதீங்க தாத்தா. இது நிறைய பேர் எங்க அனுபவத்தில் நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தேன். தாத்தா என்ன ஆயிடுச்சுன்னா, ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி பக்கத்துல உள்ளவங்க திடீர்னு இறந்ததுமே பயந்துட்டாரு தாத்தா. அப்படித்தானே தாத்தா? ஐயோ, ஏன் சொல்றீங்க, 100 பேர் வேணா 60 பேர் போறாங்க, போயிடுறாங்க வீட்டுக்கு. 40 பேர் அங்கேயே முடிஞ்சிடுறாங்க. எனக்கு வேண்டி யார் உதவி செஞ்சாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச பரவாயில்லைங்க தாத்தா. இது சிங்கப்பூர்ல இருந்து சுஜாதா நாயர் மேடமும் சுபா அம்மாவும் உதவி இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பேருங்க சுபா அம்மா. 2 பேரும் நம்ம காலத்துக்கு இருந்து எங்களுக்கு போல உங்களுக்கு நீங்க நம்ம உதவி செய்யணும்னு நம்ம ஆசையோட நான் இருக்கணுங்க. 2 தாத்தாக்கு 2500 உதவிட்டோம், 5000 உதவிட்டோம். மீதி பேலன்ஸ் வந்து 1500 1500 இருக்குது. எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் அமௌண்ட் போட்டு தாத்தாவுக்கு வந்துட்டு நம்ம 2500 உதவிட்டு போயிடலாம். தேங்க்யூ ஸோ மச் சுபா அம்மா, மிஸ்ஸஸ் சுஜாதா நாயர் மேம். சிங்கப்பூருக்கு அம்மாவும் நம்ம காலத்துக்கு இருந்து நீரோட இருக்குன்னு தாத்தா வந்துட்டு ஆட்டோவில் போயிடுறாங்க. ஹீமோ பண்ணிட்டு வந்துடுவாங்க. போய் மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்துடுவார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாத்தா நீரோடி நல்லா இருக்கணும். தாத்தா நினைக்கிற மாதிரி எதுவும் ஆகாது உடம்புக்கெல்லாம். தாத்தா உங்க உடம்புக்கெல்லாம் எதுவும் ஆகாது. நான் சாப்பாடு கொடுக்க வரும்போது உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறேன். இப்ப காசு வாங்கி வச்சுக்கோங்க, மருந்தெல்லாம் வாங்கிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் சுபாமா, மிஸ்ஸஸ் சுஜாதா நாயர் மேம். நான் தாத்தாவுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷம். அவங்களோட உதவி தாத்தாவுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கு. 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு என்னோட நெஞ்சான வணக்கத்தை நான்
நன்றியோட இருக்கட்டுங்க. நன்றி தாத்தா, நன்றி தாத்தா.